அடுத்தபடியாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர், கட்சியினுடைய போலி கும்பல், பொய்யர் கூட்டம் இவரை கட்சியை விட்டு நீக்கியதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். ஆனாலும் அரை நூற்றாண்டுகள் ஐயாவோடு இருப்பேன், என் உயிர். தற்பொழுது நம்முடன் அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர் திலகபாமா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். இப்போ இன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயாவுடைய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தலைவர் அவர்கள் வேணும். நீங்களே சொல்லிட்டீங்க, பாமகவின் நிறுவனர் அவரு. தலைவரா பொதுக்குழுல இருந்தவங்கள இவங்க வெறும் மீடியாவில தான் ஐயா கூப்பிட்டு இன்னைக்குல இருந்து இல்லைன்னு அறிவிக்கிறாரு. அப்ப இருந்தே அவங்களுடைய விளையாட்டு செய்திகள் ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கு மேல நான் என்ன பண்றது? இப்ப இது ஒரு கூட்டம், அவர்கள் வேற ஒரு ஆதரவாளர்களை இழைச்சு ஒரு கூட்டம் கூட்டாங்க. இதுல ஜி.கே. மணியும் அருளும் அவங்க தாங்க பலமா இருக்கணும்னு காமிச்சுக்கிறதுக்கும் இல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வீழ்த்துவதற்குமான காய் நகர்த்துகளாக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் அதுல பார்க்க முடியுது. இதுக்கு மேல இதுல நான் என்ன பதில் சொல்றதுக்கு இருக்கு? இது அப்படியே விளையாண்டுட்டே இருக்க வேண்டியதான். இல்ல மேடம், இப்ப பார்த்தோம்னா சௌமியா அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிட்டு இப்ப நம்ம ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு பதவி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இன்று முதல் முறையா இன்னைக்கு அவங்க மேடையும் ஏறி ஒரு கடும் விமர்சனமும் வச்சிருக்காங்க அன்புமணி அவர்கள் மேல. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க எழுதி கொடுத்ததா பேசுறாங்க. அவங்க ஐயா சொல்றத சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்கு இருக்கிறாங்க. எல்லா பொறுப்புகளையும் செயல் தலைவரும் அவர் தான், பசுமை தரத்தும் பொறுப்பு அவர் தான் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஆணைய வச்சு எப்படி நிறுவனர் தான் எல்லாமே, அங்க இருக்கிற தொண்டனைக்கு எதுக்குமே வார்த்தையோ பதிலோ குரலோ எதுவுமே இல்லை. குரலற்ற குரலாக ஒலிக்க வேண்டிய மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லா குரலும் என் குரல் மட்டும்தான், யார் குரலும் இங்க எழும்பக்கூடாதுன்னு சொல்றது நான் அது அன்னைக்கு சொன்னதான். இது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலையா தான் நடத்தி கொண்டிருக்குது. இதெல்லாம் கடந்து விட்டு இன்னைக்கு மக்களுக்கு போராட்ட களத்தில் தனங்க நிக்கிறாங்க. ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாத்துலயும் ஜனங்க போராடிட்டு இருக்காங்க. அது எதையுமே பேசாம இந்த கூட்டம் முழுக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வைப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். நீங்க பேசுன யாராவது மக்கள் பிரச்சனையை பேசினாங்களான்னு பாத்தீங்களா? சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற அருளோ யாருமே அவங்க இது மக்கள் பிரச்சனையே பேசல. அவங்க அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு இந்த கூட்டம் என்னதுன்னு சொல்றதுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பசி சொற்களையும் அவதூறுகளையும் போடுவதற்கு தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கையால் ஆகாதவன் கடைசி ஆயுதம் அவதூறுகள், குற்றச்சாட்டுகள். பெண்கள் மேல என்றால் அவங்க மேல பாலியல் அவதூறுகள். இதை தவிர நீங்க உங்களால வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? பொறுப்புல இருந்து ஒருத்தரை நீக்கலாம், ஆனா அவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுல, அதை எங்கேயாவது குறைச்சிட முடியுமா? குறைச்சிட முடியுமான்னு கேக்குறேன். திலகபாமாவை பொறுப்புல இருந்து தீர்க்கிறேன்னு சொன்னாங்க. திலகபாமா கூட தகுதியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டுகள் இந்த இந்தியாவில் அவர் தன்னை நிரூபித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நேற்று நாடாளு அமைப்புகள் நடத்தின பெரிய கூட்டத்துல போய் நிற்கும் போது அவ்வளவு பேர் இந்த பக்கத்துல கூட்ட வச்சு ஏன் ஐயா இப்படி பண்றாரு, இவ்வளவு நல்ல தலைவனும் இவ்வளவு நல்ல மகனும் யாருக்கு கிடைப்பாங்கன்னு கேக்குறாங்க. சின்ன சறுக்கல் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய இயக்கத்தையும் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்பதற்கு இது பெரிய உதாரணமா இருக்குது. இந்த நீக்கம் அறிவிப்பு இதெல்லாம் அவங்களா சொல்லி பாத்துக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து அருளும் ஜி.கே. மணியும் அவர்களும் பேசும்போது 3 கட்சிகள் எங்களோட கூட்டணி பேசுங்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஜி.கே. மணி இல்ல யாரும் பேச வரல, ஐயாட்ட தான் கேட்டா தெரியும் முடிக்கிறாங்க. அப்ப அவர்களையும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லி பாக்குறாங்க. நாங்க நினைச்சத நிறுவ பாக்குறாங்க. இன்னைக்குதான் ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, இன்னைக்குதான் அறிவிக்கிறாங்க பொதுக்குழு. அப்ப நீ இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க முடிவுகள் எடுக்க முடியும்? எப்படி முடிவுகள் எடுக்க முடியும்? நிறுவனர் அவருக்கு நிறுவனர், அவருக்கான மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்குது. உச்சபட்ச அதிகாரமா ஒரே இடத்துல எந்த ஜனநாயகம் அதிகாரத்தை ஒரே இடத்துல குவி மையப்படுத்துவதற்கு அனுமதிக்காது. இது எல்லாம் தெரிஞ்சவதான் மருத்துவர் ஐயா. இங்க ஏதோ ஒரு இடத்துல ஜி.கே. மணியும் ஐயாவே ஏமாத்திட்டு இருக்காரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் கட்சியை கைப்பற்றதுக்கான ஏதோ வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வைவதற்காக
அவரை பற்றி குறை சொல்றதுக்காகவே ஒரு கூட்டம் போட்டாங்க. அவ்வளவுதான் உங்க விஷயம். அவங்க பக்கம் ஆட்களை தக்க வைக்கணும், இதுக்கான வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை நாள் ஒரு போலி கோட்டையை கட்டி எழுப்புவீங்க? எத்தனை நாள் எழுப்புவீங்க? இதெல்லாம் கண்டுக்காம அதனாலதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களோடு, மக்கள் பணியில், மக்கள் பிரச்சனைகளோடு நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட காலையில் மிக முக்கியமான பெண்கள் பிரச்சனைக்காக நீங்க எங்களுக்கு வர முடியுமான்னு கேட்டு தொலைபேசி அழைப்பு வருகிறது. இது காந்தி அவங்கள கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து நிக்க முடியும் நினைக்கிறீங்க? இவ்வளவுதான். சும்மா இதெல்லாம் பேசிட்டே போகலாம். ஆனால் நிகழும் சட்டமும் ஜனநாயகமும் வேற ஒண்ணாக இருக்கிறது. இது தேர்தல், இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சிடும். அவ்வளவுதான். நிச்சயமா மேடம், நிச்சயமா. பட் இன்னொரு நீங்க பேசும்போது மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை பத்தினுமே மேடம் இவங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அதை தாண்டி முக்கியமா இந்த செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களை நீக்குவதையும் அதிகாரப்பூர்வமாவே அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு உங்க தரப்பு நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? ஏங்க, அந்த கூட்டமே அங்கீகாரம் இல்லாத பொதுக்குழு. அது பொதுக்குழுன்னே நீங்க அறிவிக்க முடியாது. ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு தலைவரும் பொதுச் செயலாளரும் வேணும். இன்னைக்கு நீங்க போய் உச்ச நீதிமன்றத்துல நீங்க போய் டெல்லியில நின்னது என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க வந்து ஏற்கனவே அந்த தேர்தல் ஆணையத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச் செயலாளர், பொருளாளர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க அதுல கான்ட்ராக்ட் இருக்குன்னா நீங்க உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு தான் சொல்லி விடுறாங்க. உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகாமல் நீங்கள் உங்களை வாயிலாவே எப்படி முதல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் மீடியாவை கூப்பிட்டு இந்தியில இருந்து நான் தலைவரை அறிவிச்சாரோ அதுவே செய்ய முடியாதுல்லங்க. அதுவே செய்ய முடியாது. அது எப்படி ஒரு பெரிய இயக்கத்துக்கு, ஒரு பெரிய இயக்கத்தின் நீங்க நிறுவனராக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம். ஆனால் எந்த இயக்கமும் தனி ஒரு மனிதனால் உருவாகவில்லை. அவர் உழைப்பு மட்டுமல்ல, அவர் சிந்தனையில், ஆனால் பலவேறின் செயலூக்கங்களாலும் சேர்ந்துதான் உருவாகி இருக்கிறது. அப்போ இத நீங்க எப்படி தனிப்பட்ட இந்த பொதுக்குழுல தான் நாங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, இந்த பொதுக்குழுல தான் நீங்க அவரை நீக்கிறதா அறிவிக்கிறீங்க. அப்ப இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? இது நாள் வரைக்கும் இதை செஞ்சது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா சொன்னது பொய்யா? இது பொய்யா அப்படிங்கிற கேள்வி இருக்கணும்ல. அப்படியே வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் சொல்றது வந்து 3 வருஷம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட பதவிக்காலம் முடிஞ்சிட்டது சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி முடிஞ்சிருந்தாலும் பொதுக்குழு தானே மீண்டும் யார் தலைவர்ங்கிறத தேர்ந்தெடுக்கணும். எப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிறுவனர் வந்து அறிவிக்க முடியும்? எமர்ஜென்சி பீரியட்ல கூட இப்படி எதுவும் நடக்கலங்க. எவ்வளவு பெரிய டெல்லி இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற எமர்ஜென்சி பீரியட்ல கூட எல்லாத்தையும் எதிர்த்து நின்னவங்க இன்னைக்கு வெறும் ஒரு இயக்கம், மக்களால் கட்டமைக்கப்பட்ட 40 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட இயக்கம். அது வந்து மருத்துவரையா சிந்தனை இருக்கலாம், அது செயல்படுத்துறதுக்கு எத்தனை கோடி மக்கள் கூட நின்று இருக்கிறாங்க. நான் ஒருத்தர் மட்டுமே முடிவெடுப்பேன், நான் மீடியாவை கூப்பிட்டு அறிவிப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்க முடியும்? இருக்கிற சாதாரண தொண்டன் என்ன நீங்க கூட்டு அறிமுகப்படுத்துறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நீங்கள் கூட்டு பொறுப்பு கொண்டதான இளைஞரணி தலைவராக வந்தார். நீங்கள் கூட்டு. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு கொண்டு வந்து நிறுத்தின எத்தனையோ பேர் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் பொறுப்பு பதவி காலங்கள்லாம் போனாலும் இந்திய வரைக்கும் 108 ஆம்புலன்ஸ் திட்டமோ, இந்த கிராமப்புற பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டமோ பேசுபடும் பொருளாக எல்லாரும் நம்ம பாக்குறாங்களங்க. பஸ் கொண்டு வருவாங்க, பச்சை பெயிண்ட் அடிப்பாங்க, மஞ்சள் பெயிண்ட் அடிப்பாங்க, உழவர் சந்தை கொண்டு வந்தாங்க, அடுத்த ஆட்சி வந்தா காணாம போயிடும். ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இன்னி வரைக்கும் எவனாலையும் எந்த கொம்பனாலையும் அழிச்சு எழுத முடியாத அளவுக்கு இருக்குது. சிகரெட் பிடிக்கிறத அவர் போட்டு சட்டம் வந்து யாராலும் மாற்ற முடியல. வேலைகளை செய்து வைத்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜனங்க நம்பிட்டு இருப்பாங்களா? கேட்டுட்டு இருப்பாங்களா? அதனாலதான் அதை ஜனங்க கடந்து அவர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அவர் பின்னாடி அவ்வளவு கூட்டம் போறதை கண்டு பொறுக்க முடியாம ஜி.கே. மணியும் அருணும் எதையோ செய்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை வசைப்படுவதற்காகவும் அவருக்கு எதிராக மட்டுமே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் இது பொதுக்குழுவாகவும் நம்ம யோசிக்க முடியாது. இது எடுக்கிற எந்த முடிவுகளும் எங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த. நிச்சயமா மேடம். ஆனா முடிவுகளை தாண்டி இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசும்போது கடைசியாக கேள்வி மேடம், ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது அன்புமணி அவர்கள் வந்து RSS-ஓட கைக்கூலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். இதை பத்தி உங்களோட கருத்து? நாங்க திமுகவின் கைக்கூலின்னு சொல்றோம், நீங்க அவங்ககிட்ட போய் பதில் கேட்டுவாங்க.
கண்டிப்பா மேடம், அவர் இணைப்புல வரும்போது கண்டிப்பா இந்த கேள்வி நான் கேட்கிறேன். கைக்குட்டினா, பல மேடைகளில் பல கூட்டங்களில் மருத்துவர் ஐயா அவர்கள் RSS அமைப்பை போல கட்டுப்பாடோடு இயங்குங்கள் எங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்காருங்க. உங்க பரிகாரங்களை நீங்க RSS அமைப்பு எப்படி கட்டுப்பாடோடு இருக்கோ அதோ போல் நீங்க செயல்பட வேண்டும்னு எத்தனை பேசி இருக்கிறாருங்க. அந்த வீடியோ காட்சி கூட உங்களுக்கு நாங்க எடுத்து தரேன். அப்ப அன்னைக்கு RSS உங்களுக்கு வேண்டி இருந்தது, இன்னைக்கு RSS கைக்கூலியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பாஜக வேண்டாங்கிறது உங்க முடிவுகளா இருக்குதா? இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க உடனே நாடாளுமன்ற தேர்தலில் யார் வேணும்ன்றத தீர்மானிக்கிறதுக்கு பிஜேபியும் காங்கிரஸும் நிக்குது. பிஜேபி வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்களா? காங்கிரஸோட கூட்டணி இங்க இருக்கிற இந்த திமுகவோட கூட்டணி வைக்கணும். இது சரியா? இங்க மக்கள் விரோத இருக்கிற திமுகவோட எப்படி நம்ம கூட்டணி முடியும்? இப்போ இது தமிழ்நாட்டு இந்தியாவுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற விஷயத்த அவ்வளவு அலட்சியமா எப்படி கடந்து போயிட முடியும்? விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவின் தலையெழுத்து, தமிழகத்தின் தலையெழுத்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் தலைவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த இடத்தை தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீர்மானித்தார். அதை சொன்னா உங்களுக்கு RSS கைக்கூலின்னு சொன்னீங்கன்னா வச்சுட்டு போங்க. நீங்க திமுக கைக்கூலியா இருக்கிற வரைக்கும் மத்த எதிராளி எல்லாரையும் RSS கைக்கூலின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. வேற என்ன சொல்ல முடியும்? சரி, திரும்பியும் சொல்றேன், கையாலாகாதவனின் கடைசி ஆயுதம் அவதூறு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. அத்தனை பிரச்சனைகள் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முகம் போடுவதற்கு நாங்க தயாரா இருக்கோம். அதனால இந்த பேச்சு கூட ரொம்ப அபத்தம். இது எதுக்கு நாங்க இவ்வளவு நேரத்தை விரயம் பண்ணணும்னு கேள்வி இருக்கு. நன்றிங்க. நிச்சயமா மேடம், நான் இந்த கேள்விகளை அவங்க கிட்ட கேட்கிறேன் மேடம். உங்க நேரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி.